அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது History 3 உடைய கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் தான் பார்க்க போறோம். முதல் கேள்வி, காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்கிறாங்க. காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் நாமக்கல் கவிஞர். இவரை பத்தி சொல்லணும்னாக்கா, சிறந்த கவிஞர், எழுத்தாளர், பத்திரிகையாளர், சமூக சீர்திருத்தவாதி. இவருடைய இயற்பெயர், நாமக்கல் கவிஞருடைய இயற்பெயர் என்னன்னா வே. ராமலிங்கம். இவர் காந்தியுடைய கருத்துக்களை அதிகமா உள்வாங்கிட்டு காந்தியுடைய வழியில பயணம் செய்தார். அதனால்தான் இவரை காந்திய கவிஞர்னு சொல்லுவாங்க. காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகம் நம்மளுக்கு மேற்கொண்டார் தெரியும். நம்ம சபர்பந்தி ஆசிரமத்துல தொடங்கி தண்டியில போய் முடிச்சார்னு தெரியும். இந்த தண்டி யாத்திரைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலேயும் சத்தியாகிரகம் ராஜாஜி மேற்கொண்டார். அப்போ இவர் காந்தியுடைய காந்தியை பத்தி பாட்டு பாடுறாரு. எப்படி பாடுறாருன்னா, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது அப்படின்னு பாடுறாரு. ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது. யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நிச்சயத்தை நம்பும் யாவும் சேர்வின்னு சொல்லிட்டு மக்களை காந்தி தொடர்பான பாடல்களை பாடி வழிநெடுகிலும் இருக்கக்கூடிய போராட்ட வீரர்களை சேர்த்து கொண்டே சென்றார்னு சொல்லுவாங்க. இவர் மாநில அரசு இவரை எப்படி சிறப்பித்தாங்க அப்படின்னா, மாநில அரசு எப்படி சிறப்பித்ததுன்னா, இவரை அரசவை கவிஞராக்கியது. முதல் அரசவை கவிஞர் இவர் தான். அடுத்து மத்திய அரசு எப்படி சிறப்பித்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய அரசு இவருக்கு பத்மபூஷன் விருது கொடுத்தது. விருது கொடுத்து இவரை சிறப்பித்தது. சரி, இதுதான் நாமக்கல் கவிஞரை பத்தி ஓரளவுக்கு. இவர் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. மலைக்கல்லன், சங்கொலி. மலைக்கல்லன்னா திரைப்படமாகவே எடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் நாம் புத்தகத்துல ஆழ்ந்து படிக்கணும். அடுத்த வினா, எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பில் திரிவும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எதுனா நன்னூல். ஆப்ஷன் டி, நன்னூல். எடுத்தல்னா என்ன? எடுத்தல்னா எதை பத்தி பேசுதுன்னா, எடுத்தல் ஒரு எழுத்தை எப்படி நாம் ஒலிக்கிறோம் அதை பத்தி பேசுவதுதான் இந்த பகுதி. எடுத்தல்னா ஒரு எழுத்தை உயர்த்தி ஒலித்தல். படுத்தல்னா தாழ்த்தி ஒலித்தல். இப்ப நம்மளுக்கு கசட தவிர தெரியும். கசட தவிர வல்லினம், அதை உயர்த்தி ஒலிக்கிறோம், கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து சொல்றோம். அதுவே பாருங்க, நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் தாழ்த்தி ஒலிக்கிறோம். நலிதல், இதை நம்மளா எப்படி ஒலிப்போம், நடுத்தரமா ஒலிக்கிறோம். நலிதல் என்பது நடுத்தர ஒலித்தல், நடுத்தரமாக ஒலித்தல். அப்படி எழுத்துக்களுடைய ஒலிப்பு முறையை பற்றி பேசும் நூல் எது? நன்னூல். அடுத்து பாருங்க, மு. வரதராசனாருடைய கூற்று, எண்ணப்படுவதும் நினைக்கப்படுவது கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே. நாம் என்ன நினைக்கிறோமோ அத மனசுல எண்ணுகிறோம், நினைக்கிறோம், கனவு காண்கிறோம்.
இது மூன்றுக்கும் உதவுவது எது? மொழி. இந்த கருத்தை கூறியவர் மு. வரதராசனார். வரதராசனார் பற்றி தெரியும். இவர் நிறைய நூல்கள் இயற்றி இருக்காரு. அது அகல் விளக்குன்னு ஒரு நூல் இருக்கு. அகல் விளக்கு. அகல் விளக்கு என்ற நூல் சாகித்ய அகாடமி பரிசு பெற்றது. பரிசு பெற்ற நூல். எப்ப பரிசு கொடுத்தாங்கன்னா 1961. அகல் விளக்கு என்னும் நூல் என்ன இலக்கியம் சார்ந்ததுன்னா நாவல் இலக்கியம். நாவல். அது ஒரு நாவல். இவருடைய மிக சிறந்த மற்றொரு நாவல் பெற்ற மனம். பெற்ற மனம். இது என்னவா வந்திருக்கு? திரைப்படமா வந்திருக்கு. அடுத்து, எளிய நடையில் தமிழ் நூல்கள் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல்கள் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் என்ற பாடலை இயற்றியவர் பாரதிதாசன். இந்த பாடலை இயற்றியவர் பாரதிதாசன். இப்போ பாரதிதாசனுடைய நூல்கள் நூல் சார்ந்த சிறப்பான செய்திகளை கூறக்கூடியது புத்தக சாலைன்னு ஒரு தலைப்பு இருக்கு. புத்தக சாலை. இது பழைய நம்மளோட 12th தமிழ் புக்ல இந்த பாடல் வரும். என்சி கழி நெடிலடி ஆசிரியர் விருத்தத்தில் அமைந்த இந்த பாடல் ரொம்ப முக்கியமான பாடல். இந்த பாடல்ல சொல்றாரு, எளிய நடையில தமிழ் நூல்கள் எழுதிட வேண்டும், இலக்கண நூல்கள் புதிதாக இயற்றுதல் வேண்டும். நிறைய நூல்கள் தோன்றிக் கொண்டே இருந்தால்தான் ஒரு மொழி அழியாமல் இருக்கும்னு சொல்றாரு. அப்ப புத்தக சாலை இந்த பாடலை நாம் கண்டிப்பாக என்ன பண்ணணும்? படிக்கணும். அதுல வரக்கூடிய வரிகள் எல்லாம் நிறைய முறை ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. அடுத்து அதுல ஒரு வரி வரும் பாருங்க. செந்தமிழை செழுந்தமிழாக செய்தல் வேண்டும், செழுமை பொருந்திய தமிழாக செய்தல் வேண்டும், செழுந்தமிழாய் செய்தல் வேண்டும். வேண்டும்னு சொல்றார். செழுந்தமிழாய் செய்திடவும் வேண்டும். இது ரொம்ப முக்கியமான வரி. இப்படி கேட்பாங்க, செந்தமிழை செழுந்தமிழாக காண வேண்டும் என்று கூறிய புலவர் யாருன்னு கேட்பாங்க. பாரதிதாசன். இவர் நடத்திய இதழ் தெரியுமா? குயில். இவர் நடத்திய இதழ் குயில். அடுத்து, குறில் எழுத்துக்களை குறிக்கும் அசை சொல் யாது? அசை சொல் யாது? குறிலை குறிக்கக்கூடியது ககரம். குறில் எழுத்துக்கள். குறில் எழுத்துக்கள் பாருங்க. குறில் எழுத்துக்களை குறிக்கக்கூடிய சொல் கரம். கரம். நெடில் எழுத்துக்களை குறிக்க கூடியதுல நெடில் நம்மளுக்கு தெரியும். உயிர் எழுத்து நெடில் எத்தனை? 7. ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. இந்த 7 நெடில் எழுத்துக்கள்ல ஐயையும் ஔவையும் குறிக்கக்கூடிய நெடில் எழுத்துக்கள் எதுனா கான். கான். எப்படி சொன்னா? ஐகான், ஐகான், ஔகான். இந்த இரண்டுக்கு மட்டும் கான் என்ற எழுத்து வரும். அடுத்து, குறில் பிளஸ் நெடில் இரண்டுக்கும் சேர்த்து வரக்கூடியது. நெடில் இரண்டிற்கும் சேர்த்து வரக்கூடியது காரம். காரம். அப்ப கரமும் காரமும் எதுக்கு வரும்? குறிலுக்கு வரும். காரம் எப்படி வரும்? ஏகாரம். ஏகாரம் உயிர் கூட வரும் பொழுது. மெய்யெழுத்து கூட வரும்போது மகாரம் அப்படி வரும். அடுத்து, ஆயுதம் எதற்கு மட்டும் வரும்? ஆயுதத்திற்கு வரக்கூடிய அசை சொல்லுது கேனம். கேனம். அக்கேனம்.
இக்கேனம் அப்படின்னு வரக்கூடியது. அப்ப என்ன சொல்றாங்க? குறிலுக்கு வரக்கூடியது கரம். அடுத்து பாருங்க, ராசகோபாலன் என்ற இயற்பெயர் கொண்டவர் யாருன்னு கேக்குறாங்க. கோபாலன் என்ற இயற்பெயர் கொண்டவர். ராசகோபாலன் என்ற பெயரை சுப்பு ரத்தினதாசன் யார் மாத்திக்கிட்டாங்க? ரத்தின தாசன். நமக்கு ராசகோபாலன் என்ற வார்த்தையை விட சுரதா என்ற வார்த்தை ரொம்ப தெளிவா தெரியும். இவர் என்னன்னு சொல்லுவோம் நம்ம? உவமை கவிஞர். உவமை கவிஞர்னு சொல்லுவோம் இல்லையா? கவிஞர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உவமை கவிஞர் என்று அழைக்கப்படக்கூடிய ராசகோபாலன் பாரதியார் மீது பாரதிதாசன் மீது இருந்த பற்றின் காரணமாக தன் பெயரை சுப்பு ரத்தின தாசன் மாத்திட்டார். அந்த சுப்பு ரத்தினதாசன் ரொம்ப நெடிய பெயரா இருக்கிறதால சு ர தா இந்த 3 எழுத்துக்களை எடுத்து சுரதான்னு வைத்துக் கொண்டார். அப்ப ராசகோபாலன் என்ற இயற்பெயரை கொண்டவர் யாரு? சுரதா. ஆப்ஷன் ஏ. குற்றியலுகர சொற்கள் எந்த எழுத்தை தொடர்ந்து வருவதில்லை? எந்த எழுத்தை தொடர்ந்து வருவதில்லைன்னா இவ் என்ற எழுத்தை தொடர்ந்து வராது. குற்றியலுகரம்னா எது? க, ச, ட, த, ப, ர என்ற வல்லின மெய் எழுத்துக்கள் மீது ஊர்ந்து வரக்கூடிய உகரம் தான் எது? குற்றியல் உகரம். பு, சு, டு, டு, பு, ருன்னு சொல்லுவோம். இந்த எழுத்து எதற்கு அடுத்து வராது? எப்பயுமே குற்றியல் உகரம் எங்க வரும்? ஒரு எழுத்தோடைய இறுதியில வரும். அப்ப முதல்ல ஏதோ 2 எழுத்துக்களோ இல்ல ஒரு நெட் எழுத்து கூட இருக்கலாம் இல்லையா? குற்றெழுத்து இருக்காது, நெட் எழுத்து இருக்கலாம். நெடில் தொடர் குற்றியல் வரும். அப்ப இவ் என்ற எழுத்துக்கு அப்புறம் என்ன வராது? குசுடு துபுடு என்ற எழுத்துக்கள் வராது. ஆப்ஷன் சி. அடுத்து, துறைமுகம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேக்குறாங்க. துறைமுகம் என்ற நூலின் ஆசிரியர் சுரதா என்று அழைக்கப்படக்கூடிய ராசகோபாலன். இது எந்த ஆண்டு எழுதினாங்கன்னா, இது ஒரு பாடல் தொகுப்பு. துறைமுகம் என்பது பாடல், அவர் எழுதிய பாடலுடைய தொகுப்பு. பாடல்கள் அல்லது கவிதைகள்னு சொல்லலாம், கவிதைகளுடைய தொகுப்புன்னு சொல்லலாம். இது 1976 எழுதப்பட்ட நூல் துறைமுகம். இந்த துறைமுகம் என்ற நூலை எழுதியவர் சுரதா. அடுத்து, காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் யாவை? கா என்றால் ஒரு காடு, கால்னாலும் காடு, கான்னாலும் காடு. கானகம் என்பதும் காடை குறிக்கும். அடவி என்பது அரண், ஆரணி, புறவு, பொற்றை, பொழில். அடுத்து, தில்லை, அழுவம், இயைவு, பழவம், முளரி அனைத்துமே சரி. அப்ப ஆப்ஷன் டி சரி. பாருங்க, ஏற்கனவே சொன்னேன், செந்தமிழை செழுந்தமிழால் செய்யவும் வேண்டும். இந்த பாடலை பாடியவர் யாரு? புரட்சி கவி. புரட்சி கவி என்று அழைக்கப்பட்டவர் யாரு? பாரதிதாசன். பாரதிதாசனுக்கு புரட்சி கவி என்ற பட்டத்தை கொடுத்தவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணாவிற்கு அறிஞர் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தவர் யார் தெரியுமா? பாரதிதாசன். 2 பேரும் மாறி மாறி கொடுத்துக்கிறாங்க. அப்ப அறிஞர் அண்ணா பாரதிதாசனை புரட்சி கவின்னு சொன்னாரு. பாரதிதாசன் அண்ணாவை அறிஞர் என்ற அடைமொழியோடு சேர்த்து அழைத்தவர் பாரதிதாசன். அடுத்து பாருங்க, அடுத்தது, நாவல் பழத்திற்கு உவமையாக கூறப்படுவது எதுனா கோழி குஞ்சு. நம்ம பார்த்திருப்போம், நாவல் பழம்
நாவல் மரம் நல்ல காத்தடிக்கும் போது கீழே பழங்கள் எல்லாம் விழுந்து கிடக்கும். இப்படி கோலி குண்டாக உவமைப்படுத்திய கவிஞர் யாருன்னா ராஜ மார்த்தாண்டம். ராஜ மார்த்தாண்டம். கொல்லிப்பாவை கொல்லிப்பாவை என்ற சிற்றிதழை நடத்தியவர். இவரை பத்தி நம்மளுக்கு நிறைய தெரியும். அப்படியே நிற்கட்டும் அந்த மரம், அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படிங்கிற பாடல்ல தான் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நாவல் பழத்தை கோலி குண்டுகளாக உருவகப்படுத்தியிருப்பார் குரு இல்லையா. அடுத்து, தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எதுன்னு கேட்டாங்க. அமைந்துள்ள இடம் மேட்டுப்பாளையம். மேட்டுப்பாளையம். தொடங்கிய ஆண்டு 1976. இந்த மேட்டுப்பாளையத்துல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு வனக்கல்லூரியை AICTE அப்படின்னு அங்கீகாரம் வழங்கியிருக்காங்க. அங்கீகாரம். AICTE அங்கீகாரம் பெற்ற கல்லூரி. ஆப்ஷன் ஏ என்பது சரி. அடுத்து, பொய்யாமொழி என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எல்லாருக்குமே தெரியும். முப்பால், உத்திரவேதம், பொய்யாமொழி. அடுத்து என்னென்ன சொல்லலாம்? திருக்குறளுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் அதுல வரக்கூடியதுதான் பொய்யாமொழி, உத்திரவேதம் எல்லாமே. அப்ப பொய்யாமொழி என்று அழைக்கப்படக்கூடிய நூல் திருக்குறள். ஆப்ஷன் பி. வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெரும் மாத்திரைன்னு கேக்குறாங்க. ஐ என்ற சொல்லுக்கு மாத்திரை அளவு எவ்வளோ? நெடில், அதனால 2. சரி. ஐ தனியா ஒலிக்கும் பொழுது 2 மாத்திரை அளவு ஒலிக்கும். சரி. அதுவே மொழிக்கு முதல்ல வரும் பொழுது, மொழி முதல்ல வரும் பொழுது, இப்ப உதாரணத்துக்கு தை மாதம்னு வச்சுக்கோங்களேன். மாதம் அப்படின்னு வரும் பொழுது தனக்குரிய மாத்திரை அளவு எவ்வளவு? 2. தையோடைய மாத்திரை அளவு எவ்வளவு? 2. ஆனா மொழிக்கு முதல்ல வரும் பொழுது அதோடைய மாத்திரை அளவு அரை மாத்திரை குறைந்து 1.5 மாத்திரை அளவாக ஒலிக்கும். அப்ப மொழிக்கு முதல்ல ஐயோட மாத்திரை அளவு எவ்வளவு? 1.5 மாத்திரை. 1.5 மாத்திரை. அடுத்து, மொழிக்கு இடையில். மொழி இடை. இடையில வரும் பொழுது 1 மாத்திரையிலிருந்து அரை மாத்திரை குறைந்து தலைவன் என்ற சொல் ஒலிக்கும் பொழுது எத்தனை மாத்திரை அளவு ஒலிக்கும்? 1 மாத்திரை. இப்போ இடையில வரும் பொழுது எத்தனை மாத்திரை அளவாக ஒலிக்கிறது? 1 மாத்திரை அளவாக ஒலிக்கிறது. மொழி இறுதியில் வரும் பொழுது இங்க பாருங்க, வேட்டை வேட்டை என்று வரும் பொழுது இங்கேயும் 1 மாத்திரை அளவுதான். அப்ப ஐ என்ற எழுத்து தனித்து ஒலிக்கும் பொழுது 2 மாத்திரையும், மொழிக்கு முதல்ல வரும் பொழுது 1.5 மாத்திரையும், இடையிலும் இறுதியிலும் வரும் பொழுது 1 மாத்திரை அளவு ஒலிக்கும். சரி, இது ஐக்கு. ஔ என்னும் எழுத்து ஒண்ணு இருக்கு இல்லையா, ஔகாரம் என்ற எழுத்து மொழிக்கு முதல்ல மட்டும்தான் வரும். மொழி முதல் மட்டுமே வரும். அப்படி மொழிக்கு முதல்ல வரும்போது அதோட மாத்திரை அளவு 1.5 மாத்திரை அளவு. இப்ப உதாரணத்துக்கு ஔவையார் அப்படின்னு வரும் பொழுது இந்த இடத்துல 1.5 மாத்திரை அளவு தான் ஒலிக்கும். அப்ப ஔகாரத்துக்கு மொழி இடை கடை இருக்கா? இல்ல. மொழி இடையும் கிடையாது, கடையும் கிடையாது. கடைன்னா என்னது? இறுதி. இந்த 2 இடத்துலயும் ஔகாரம் வராது. ஔ என்னும் எழுத்து தனித்து ஒலிக்கும் பொழுது 2 மாத்திரை. இப்ப புரியுதா? ஐ என்ற எழுத்து தனித்து ஒலிக்கும் போது 2, ஔ என்னும் எழுத்தும் தனித்து ஒலிக்கும் போது 2. மொழிக்கு
இடையிலும் கடையிலும் ஐகாரம் ஒலிக்கும் பொழுது ஒரு மாத்திரை, மொழி முதல்ல ஒலிக்கும் பொழுது ஐகாரமும் ஔகாரமும் ஒன்னரை மாத்திரை. அப்ப வேட்கை என்னும் சொல் மொழிக்கு இறுதியில் ஒலிக்கும் பொழுது அதோட மாத்திரை அளவு 1. ஆப்ஷன் பி என்பது சரி. அடுத்து பாருங்க, பண்டை கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீர முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூலாக விளங்குவது எதுன்னு கேக்குறாங்க. இது புறநானூறு. அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை இதெல்லாம் அகம் சார்ந்தது. அகம் சார்ந்தது. இதுல ஒரு தலைவனுடைய பெயரோ இல்ல அவனோட போர் சிறப்போ அவனோட நாட்டின் சிறப்போ, நாட்டின் சிறப்பு சொல்லுவாங்க. ஆனா வெளிப்படையா இவன் சோழ அரசன், சேர அரசன், பாண்டிய அரசன் எல்லாம் சொல்லக்கூடாது. அதை சொல்லிட்டா அது அகத்தினையே கிடையாது. அப்ப புறநானூறுல என்ன பண்ணிருக்கலாம், வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம், போர், சிறப்பு, கல்வி எல்லாமே சொல்லப்பட்டிருக்கும். அப்ப வாழ்க்கை முழுவதையும் தெரிந்து கொள்ளணும்னா புறநானூறு தான் நமக்கு கை கொடுக்கும். அப்போ புறநானூறு என்பது சரி. காந்தியடிகள் சிறு வயதில் பார்த்த நாடகம் ஹரிச்சந்திரன் நாடகம். அதற்கப்புறம் தான் காந்தியடிகள் உண்மை மட்டுமே பேசணும், போய் பேசக்கூடாது என்ற தத்துவத்தை கற்றுக்கொண்டார். பாஞ்சை வளம் என்ற பாடலில் ஊர்வலத்தின் முன்னால் அசைந்து வந்தது எதுன்னு கேக்குறாங்க. ஊர்வலத்துல எது அசைஞ்சு அசைஞ்சு வரும், நல்லா யோசிச்சு சொல்லுங்க. விலங்குகள்ல எது அசைந்து அசைந்து நடக்கும்? எது நடக்கும்? வாரணம். வாரணம்னா யானை. வாரணத்திற்கு வேறு சில பொருளும் இருக்கு. வாரணம் என்பது வேறு சில பொருட்கள் இருக்கு. அதுக்கு பேரு வாழை, வாழை, சங்கு. இதுவும் வாரணத்துக்கு வழங்கக்கூடிய பொருட்கள் தான். ஆனா பாருங்க, அசைந்து வருதுன்னு கேக்குறான். வாழை மரம் அசைஞ்சு வராது, சங்கும் அசைஞ்சு வராது. அப்ப யானை மட்டும்தான் ஊர்வலத்துல முன்னால் அசைந்து வந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் சி வாரணம் என்பது சரி. அடுத்து, வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் என்னும் நூலினை தொகுத்து வெளியிட்டவர் யாருன்னு கேக்குறாங்க. தொகுத்து வெளியிட்டவர் வானமாமலை. வானமாமலை மானிடவியல் ஆய்வாளர். மானிடவியல் ஆய்வாளர். மேலும் இவருடைய பாடல்கள் பெரும்பாலும் நாட்டார் பாடல்களா தான் இருக்கும். இடத்திற்கு ஏற்ற மாதிரியான பாடல்கள். கட்டபொம்மன், வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய பாடல்கள் எல்லாம் கதை வடிவத்துல இருக்கும். நாட்டுப்புற பாடல்கள் ஒத்து இருக்கும். பழமொழிகள் சார்ந்த கதைகள் இருக்கும். இவருடைய சிறப்பே அதுதான். வானமா மலை. முத்துராமலிங்க தேவர் பேச தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம், நல்லா பாருங்க, சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று புகழ்ந்தவர் யாருன்னு கேக்குறாங்க. அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணாவே சிறந்த மேடை பேச்சாளர் தான். மேடை பேச்சாளர். ஒரு மேடை பேச்சாளர் மற்றொரு மேடை பேச்சாளரை பார்த்து இவருடைய பேச்சு சிங்கத்தின் முழக்கம் மாதிரி இருந்ததுன்னு சொல்றது, இப்ப அதெல்லாம் சொல்றதுக்கு ஒரு என்ன இருக்கணும், அந்த ஏத்துக்கிற மனப்பான்மை இருக்கணும். இப்போ நம்ம ஒரு ஆசிரியர்னா கூட வேலை செய்யக்கூடிய இன்னொரு ஆசிரியரை புகழ்ந்து பேசுவோமான்னா தெரியாது, பேச முடியாது. இந்த காலத்துல பேசுறது இல்லை யாரும். ஆனா பாருங்க, அந்த காலத்துல வாழ்ந்த மிகப்பெரிய பேச்சாளர், மேடை பேச்சாளர் அண்ணா பேசும் பொழுது கூட்டம் கட்டுக்கடுங்காமல் நிரம்பி நிற்கும் சொல்லுவாங்க. அவரே முத்துராமலிங்க தேவருடைய பேச்சை கேட்கும்போது ஒரு சிங்கம் மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொல்றாரு. ஆப்ஷன் பி சரி. அடுத்து, வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் யாருன்னு சொல்றாங்க. திலகர். திலகர் வட இந்தியா, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தென்னிந்தியா. அவ்வளவுதான். இவங்க 2 பேரும் பேசினா எங்க எல்லாரும் எங்களுக்கு சுதந்திரம் வேணும்னு கேட்டுடுவாங்களோன்னு ஆங்கிலேயருக்கு பயம். வாய்ப்பூட்டு சட்டம், நீ பேசவே கூடாது. எவ்வளவு பெரிய கொடுமையான தண்டனை இல்ல.
பேசவே கூடாது, பேசினா நீ வந்து சிறைக்கு போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து, இன்பம் பொழிகின்ற வானொலியாம் எங்கள் தமிழ் என்னும் தேன்மொழியாம். எவ்வளவு அருமையானது சொல்றாங்க பாருங்க. இன்பம் பொழியுது வானொலி, வான் வான் எந்த திசையில நோக்கினாலும் தமிழ் மொழி மட்டுமே பொழிகிறது. அப்படி பாடியவர் யாருன்னா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். ஆப்ஷன் டி சரியானது. இந்து புத்த சமய மேதை என்று அழைக்கப்பட்டவர் முத்துராமலிங்க தேவர். திருமணம் செய்து கொள்ளவில்லை, தனக்கு இருந்த கோடிக்கணக்கான சொத்துகள் விளைநிலங்கள் எல்லாம் ஏழை மக்களுக்கு அளித்தவர், புத்த சமயத்தை ஏற்றுக்கொண்டவர். அதனால்தான் இவரை இந்து புத்த சமய மேதைன்றாங்க. இந்திய அரசு முத்துராமலிங்க தேவருக்கு தபால் தலை வெளியிட்ட ஆண்டு கேட்கிறாங்க. 1995. ஆப்ஷன் டி என்பது சரி. சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் என்று கூறியவர் யாருன்னு கேட்கிறாங்க. யாரு? வட இந்தியாவை சேர்ந்த திலகர். ரொம்ப வீரமான பேச்சாளர். எங்களுடைய நாட்டுல வந்து எங்களை அடிமைப்படுத்துறீங்க, அதை நான் அடைந்தே தீருவேன்னு சொன்னவர். அடுத்து, மெய் அறிவு மெய்யறம் என்ற 2 நூல்களை இயற்றியவர் வ.உ.சி. தமிழ் விருந்து யாருடைய நூல்? ராபி சேது பிள்ளையுடைய நூல். ராபி சேது பிள்ளை மேடை பேச்சாளர். இவரும் ஒரு சிறந்த மேடை பேச்சாளர். என்ன மாதிரியாக பேசுவார், என்ன மாதிரி எழுதுவார்? அடுக்கு மொழிகள். தன்னுடைய இலக்கியங்கள்ல அடுக்கு மொழி பயன்படுத்துவார். மொழிகள், உரைநடையில எதுகை, உரைநடையில எதுகை மோனை பயன்படுத்தக்கூடிய உத்தி இவருக்கு கைவந்த கலை. மோனை பயன்படுத்துவார். அடுத்து, இவருடைய தமிழ் இன்பம். தமிழ் இன்பம் முதல் 1995 முதல் சாகித்ய அகாடமிய விருது வென்று. முதல்ல இந்த நூலுக்கு தான் சாகித்ய அகாடமி விருது கொடுத்தாங்க. விருது, சாகித்ய அகாடமி விருது. அடுத்து, ஆப்ஷன் பி ராபி சேதுப்பிள்ளை. பாய காண்பது சுதந்திர வெள்ளம், பணிய காண்பது வெள்ளையர் உள்ளம் என்று பாடியவர் யாரு? அந்நாட்டுல அந்த காலத்துல ஆங்கிலேயருக்கு எதிராக கப்பல்களை வாங்கி தனக்கென கடல்ல ஆதிக்கம் செலுத்திய ஒரே விடுதலை போராட்ட வீரர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. வ.உ. சிதம்பரம் பிள்ளை. வ.உ.சி. ஆப்ஷன் ஏ. அடுத்து, இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் என்ன சொல்? முறையாக, பாருங்க வார்த்தையை பாருங்க, முறையாக அமைந்தால் அது இலக்கணம் உடையது. இலக்கணம் உடையது. ஆப்ஷன் ஏ சரி. அடுத்து, மருவு என்பதற்கு எடுத்துக்காட்டு தருக. பாருங்க, மருவு என்பதற்கு எடுத்துக்காட்டு எந்தை. ஆப்ஷன் ஏ. எனது தந்தை. எனது தந்தை எப்படி ஆச்சு? எந்தை. எந்தை. அடுத்து பாருங்க, தஞ்சாவூர். தஞ்சாவூர். தஞ்சை. சோழ நாடு. சோழ நாடு. எப்படி மாறிச்சு? சோநாடு. சோநாடு. எலும்பு திருவள்ளுவரே பயன்படுத்தியிருக்காரு. எம்பு. அவன் பெயர் என்ன என்பதை நம்ம இப்ப எப்படி கேட்கிறோம்? உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா? இதெல்லாம் மருவுக்கு எடுத்துக்காட்டுகள். சுதேச கப்பல் கம்பெனியின் தலைவராக இருந்தவர் யாரு? கப்பலுடைய தலைவர் யாருன்னு கேக்குறாங்க. பாண்டித்துரை. ஆப்ஷன் சி. தென்னாட்டு சிங்கம் என்று போற்றப்படுபவர் முத்துராமலிங்க தேவர். ஆப்ஷன் சி. சோழ மன்னன் கோரவை கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலி தாயாக விளங்கியவள். ஒரே ஒரு பாட்டு தான் அந்த அம்மா பாடி இருக்கு, புறநானூறு.
அந்த மன்னனுக்கு செவிலி தாயா விளங்கி இருக்கிறான். எவ்வளோ பெரிய வீரம் மிகுந்த அந்த மன்னனுக்கு நான் வளர்த்தண்டா அவனை அப்படின்னு அவ்வளோ பெருமை பொங்க ஒரு பாடல் பாடியிருக்காங்க. அந்த அம்மா யாருன்னா வேற யாரும் இல்ல, காவர் பெண்டு. ஆப்ஷன் சி, காவர் பெண்டு. அடுத்து பொறுத்துக. வாரணம். வாரணம்னா என்னன்னு பார்த்தோம் நம்ம, யானை. பரி என்பது குதிரை. ஆப்ஷன் பி, பரி என்றால் குதிரை. சிங்காரம் அழகு. கமுகு என்பது பாக்கு. பாக்கு மரத்தை தான் என்னன்னு சொல்லுவோம், கமுகு. ஆப்ஷன் பி சரியான இது. அடுத்து பாருங்க, கோழி. முதற்போலி, முற்றுப்போலி, இடைப்போலி, கடைப்போலி, 4 போலிகள் இருக்கு. பந்தர் என்ன போலியா இருக்கும், பந்தல்னு வந்திருக்கணும். அப்ப அது என்னது, கடைப்போலி. அடுத்து பாருங்க, மைஞ்சு. மைஞ்சு. மைஞ்சு என்பது என்ன போலி, முதற்போலி. மஞ்சு. மஞ்சு அப்படின்னு வந்திருக்கணும். அப்ப அது முதற்போலி. அடுத்து பாருங்க, முற்றுப்போலி என்பது அஞ்சு என்பது முற்றுப்போலி. இதுல பாருங்க, அஞ்சு என்பது என்னது, ஆப்ஷன் சி வந்து முற்றுப்போலி. ஐ இந்து அப்படி வந்திருக்கணும் இல்லையா, அஞ்சுன்னு வந்திருக்கு. அப்ப அது தவறு. அடுத்து அரையர். இங்க என்ன வந்திருக்கணும், அ ர ய இர்னு வந்திருக்கணும், அரைன்னு வந்திருக்கு. அப்ப இடைப்போலி என்பது அரையர். ஆப்ஷன் ஆப்ஷன் பி என்பது சரி. அடுத்து, கடியலூர் உருத்திரன் கண்ணனார் பத்துப்பாட்டில் எந்தெந்த நூல்களை பாடியுள்ளார். எந்தெந்த நூல்கள் பாடியுள்ளார்னா, பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை 2 நூல்களை பாடியிருக்காரு. பெரும்பானாற்றுப்படை யாரை பற்றி பாடியிருக்காரு, தொண்டைமான் இளந்திரியன். தொண்டைமான் இளந்திரியன். அடுத்து, தொண்டைமான் இளந்திரியனை பற்றி பாடியிருக்காரு. இந்த பாடல் 500 அடிகளை கொண்டது. பெரும்பானாற்றுப்படை, பெரிய ஆற்றுப்படை. சரி. அடுத்து, பட்டினப்பாலை எத்தனை எத்தனை வரிகளை கொண்டது, 301 வரிகளை கொண்டது. பட்டினப்பாலையோட பாட்டுடை தலைவன் யாரு, கரிகால் சோழன். கரிகால் சோழன். கரிகால் சோழன். ஆப்ஷன் சி என்பது சரி. பெரும்பான் ஆற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் இப்பதானே பார்த்தோம் நம்ம, தொண்டைமான் இளந்திரியன் என்பது பெரும்பான் ஆற்றுப்படையினுடைய பாட்டுடை தலைவன். ஆப்ஷன் சி. இவனை என்னன்னு சொல்லுவாங்க, இவனோட பிறப்பை பத்தி ஒரு பெரிய சூட்சமம் இருக்காதா சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, பெண்ணேர் 3 விதமா சொல்லுவாங்க இவனோடது. நீங்க தேவிரா புத்தகத்துல பாத்தீங்கன்னா ஒரு விதம் கொடுத்திருப்பாங்க. வரதராசனாருடைய புத்தகம் பாத்தீங்கன்னா வேற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ பாருங்க, வெண்வே கிளைக்கும் நாகக்கண்ணி. நாகக்கண்ணி பீலி வளைக்கும் பிறந்தவன் அப்படி சொல்றாங்க. சரியா. இவன் ஆண்ட, தொண்டைமான் இளந்திரியன் ஆண்ட பகுதி எதுன்னா திருவெக்கா. திருவெக்கா. திருவெக்கா என்பது இப்போ என்ன மாவட்டமா இருக்குன்னா காஞ்சிபுரம் மாவட்டம். காஞ்சிபுரம் மாவட்டம். இது 500 வரிகளை கொண்ட ஆசிரிய பாவால் ஆன நூல். ஆசிரிய பாவால் ஆன நூல் எது, பெரும்பானாற்றுப்படை. ஆப்ஷன் சி என்பது சரி. உலகம் புடைபெயர்ந்தது போன்ற அழகு பொருந்திய தோற்றத்தை உடையது எதுன்னா நாவாய். கப்பல் தான். ஒரு கப்பல் வந்து நின்னா ஒரு உலகமே கிளம்பி வர அளவுக்கு பெருசா இருந்தது அந்த காலத்துல கப்பல்கள்.
இந்த காலத்துலயும் இருக்கு. அந்த காலத்துல வந்து எந்தவித தொழில்நுட்பங்களுமே கிடையாது. மனிதன் கைகளாலேயே செய்தான். இப்பல்லாம் எல்லாத்துக்குமே என்ன இருக்கு? நம்ம இயந்திரத்தை பயன்படுத்துறோம். அந்த காலத்துல எந்த ஒரு இயந்திர அறிவே கிடையாது மனிதனுக்கு. ஆனாலும் அதனுடைய கப்பல்களை பார்த்து வெளிநாட்டவர்கள்லாம் பிரமிச்சு போயிருக்காங்க. அப்படி உலகமே புடைபெயர்ந்து வருவது போன்ற தோற்றத்தை பொருந்தியது நாவாய். நாவாய் தான் இந்த கப்பல். அடுத்து பாருங்க, மருதன் இளநாகனார் கலித்தொகையில் உள்ள மருதத்திணையில் எத்தனை பாடல்கள் பாடியுள்ளார் அப்படின்னா 35 பாடல்கள் பாடியுள்ளார். இந்த நூல்ல மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் சி. இந்த நூல்கள்ல மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு? 150 பாடல்கள். என்ன பாவால் ஆனதுன்னா களிப்பாவால் ஆனது. களிப்பாவால் ஆனது. இதற்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னா நச்சினார் கிணியர். நச்சினார் கிணியர். இதற்கு உரை எழுதியவர் நச்சினார் கிணியர். இதை பதிப்பித்தவர் 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 யாருன்னா சி. வை. தாமோதரம் பிள்ளை. சி. வை. தாமோதரம் பிள்ளை. இந்த கலித்தொகையில சிறப்பு பொருந்திய ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா ஏறு தழுவுதலை பத்தி அழகா சொல்லியிருப்பாங்க. ஏறு தழுவுதல். முல்லைக்கலியில ஏறு தழுவுதல் அழகாக பேசப்பட்டிருக்கும். பெருந்திணை. பெருந்திணைன்னு ஒரு திணை இருக்கு, தெரியும்ல? பெருந்திணை. பெருந்திணை என்பது என்ன காமம்? பொருந்தா காமம். பெருந்திணை என்பது என்ன? பொருந்தா காமம். அப்ப பெருந்திணை பாடல்கள் கொண்ட பெருந்திணை பாடல்கள் கொண்ட ஒரே நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா கலித்தொகை தான். கலித்தொகை. கலித்தொகை. அடுத்து, புலால் நாற்றம் உடையதாக. புலால்னா என்ன? கவுச்ச நாட்டம் அடிக்குது. எங்க? அகநானூறு சொல்லுது. எங்க அடிக்குது? காற்றுலயா, நாவாயிலியா? இல்ல, கடல்ல அடிக்குது. ஒரே புலால் நாற்றம். அப்போ மீன் அந்த காலத்துல கப்பல்ல சேர்ந்து மீன் பிடிச்சிட்டு வர்றது, மீன் வியாபாரம் நடக்கிறது, உப்பங்கழியில உப்பு உப்பு செய்யக்கூடிய வேலை, உப்பை கொடுத்து உப்பை ஏற்றுமதி செய்து கொண்டு மற்ற பொருட்கள் கொடுக்கக்கூடிய வணிகம், மீனை வாங்கி கொண்டு மற்ற பொருட்கள் பண்டமாற்ற முறைகள்லாம் எங்க நடக்குது? கடற்பரப்புல, நெய்தல் நிலத்துல நடக்குது. அங்கதான் புலால் நாற்றம் அடிக்குதுன்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, கடற்கரை பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். இது எப்படி சொல்லுதுன்னா, இந்த வரிய முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை. மகடு மகடு அப்படின்னா யாருன்னா பெண். பெண். பெண்ணுக்கு என்ன இல்லையா? முன்னீர் வழக்கம் இல்லையா? ஒரு கப்பல்ல போய், முன்னீர்னா எது? கடல் நீர். கடல்ல போய் வியாபாரம் பண்ணிட்டு வரக்கூடிய வேலை பெண்களுக்கு கிடையாது. அப்படிதான் இந்த வார்த்தை சொல்லுது. முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை அப்படின்னு சொல்லுது. ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம். உலகு கிளர்ந்தென்ன உருகெழு வங்கம். வங்கம் என்ற சொல் எதை குறித்தது? கப்பல்களை. உலகு கிளத்தென. இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, இது வந்து பாடல் அடி. பாடல் அடி. இதுக்கு முன்னாடி ஒண்ணு வந்தது. என்ன வந்ததுன்னா, உலகம் புடை பெயர்ந்தது போன்ற அழகு பொருந்திய தோற்றத்தை உடையதுன்னு வந்தது பாருங்க. இந்த வரி வந்து இந்த பாடலுடைய பொருள் தான் அது. அப்ப வங்கம், வங்கத்தை பற்றி பெருமையாக பேசக்கூடியது எது? அகநானூறு என்ற நூல்ல தான் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ளது. பல வகையான கப்பல்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ள நிகண்டு என்ன நிகண்டு? சேந்தன் திவாகர நிகண்டு. சேந்தன் திவாகர நிகண்டு. இந்த நூல் நமக்கு முழுதா கிடைச்சுதான்னு பாத்தீங்கன்னா முழுதா கிடைக்கல. ஆனா இதோடைய மேற்கோள்கள் சில நூல்கள்ல, அகநானூறுல எல்லாம் இதோடைய மேற்கோள்கள் கையாண்டிருக்காங்க. சேந்தன் திவாகரத்துல சொல்லப்பட்டிருக்கு. கப்பலோட பெயர்கள்லாம் சேந்தன் திவாகரத்துல சொல்லப்பட்டிருக்குன்னு அகநானூறுல மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு. அடுத்து, தமிழர்கள் சிறிய நீர்நிலையை கடக்க பயன்படுத்தியவை எவைன்னு கேட்கிறான்.
சின்னதா ஒரு நீர் நிலம் இருக்கு. இங்கிட்டு இருக்கிறவன் இந்த பக்கம் போகணும்னா என்னதெல்லாம் பயன்படுத்துவான்? தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம். இங்க தெப்பம்னு வந்திருக்கணும். தெப்பம். தெப்பம். இது எல்லாத்தையுமே பயன்படுத்தும். அப்ப அனைத்தும் சரி என்பது சரி. அடுத்து பாருங்க. தமிழர் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளவு அருமையான விஷயம் பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னேன். ஒரு அறிவியல் விஞ்ஞானமே தோன்றாத அந்த காலத்துல ஒரு பெரிய கப்பலை செய்யறது மிகப்பெரிய விஷயம். அந்த கப்பலை 50 ஆண்டு காலம் ஆனாலும் அதை என்ன பண்ண தேவையில்ல, பழுது பார்க்க தேவையில்ல. அங்க எங்க வீணாயிருக்குன்னு எல்லாம் பார்க்க வேண்டியதே கிடையாது. அப்படி அவ்வளவு அருமையா இருக்கும்னு சொன்னவர் யாருன்னா வாக்கர். வாக்கர் 50 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் என்ன பண்ணலாம், அதை பிரித்து சரி பார்க்கலாம். 50 வருஷத்துக்கு பிரிக்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு வாக்கு கொடுத்ததா ஞாபகம் வச்சுக்கோங்க. வாக்கர். அடுத்து பாருங்க. தமிழர்கள் கப்பலின் நீர்மட்ட வைப்பிற்கு எந்த வகையான மரங்களை பயன்படுத்தணும்? மட்ட வைப்புனா இப்போ ஒரு கப்பல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது கப்பல். இந்த அளவுக்குதான் நம்ம என்ன பண்ணிருக்கணும், தண்ணியில மிதக்கணும். அப்ப இங்க மட்டம் வைக்கிறதுக்கு இந்த நீர் மட்டம் இப்ப இவ்வளவுதான் முழுகும். கப்பல் இது வரைக்கும் தண்ணி நிக்கிற மாதிரி என்ன பண்ண மாட்டாங்க, மரத்தை பயன்படுத்த மாட்டாங்க. இந்த மரம் மூழ்கிடுச்சுன்னா கப்பல் என்ன ஆகும், மூழ்கிடும். அப்ப இந்த இடத்துக்கு மட்டும் வேணும்னா அதுக்கு சில இதெல்லாம் மிதக்கக்கூடிய மரமா இருக்கணும். அதுக்கு என்ன மாதிரி மரம் பயன்படுத்துறாங்க? வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல், இந்த 4 மரமே பயன்படுத்தினாங்க. அதனால அனைத்தும் சரி. டி ஆப்ஷன் சரி. அடுத்து பாருங்க. சமுக்கு என்னும் ஒரு கருவியை கப்பலில் பயன்படுத்தினர் என்ற என்ற பயன்படுத்தினர் என்று கூறும் நூல் எதுன்னு கேக்குறாங்க. என்ன நூல்? கப்பல் சாஸ்திரம்னு ஒரு நூலே இருந்தது அந்த காலத்துல. இப்ப சில நூல்கள் எல்லாம் நமக்கு தெரியாமலே போயிட்டு, அதனாலதான் இன்னும் நம்ம எந்த அளவுக்கு தமிழ்லயோ இல்ல மற்ற விஷயங்கள்லயோ சிறப்பொருந்தியரா இருக்கிறோன்றது நம்மளுக்கு தெரியல. இப்ப ஆராய்ச்சிகள் மூலமா தான் இத்தனை நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்தே நாம புகழ் பெற்றிருக்கோம்லாம் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? இப்ப கப்பல் சாஸ்திரம்னு ஒரு நூல் இருந்திருக்கு. ஆப்ஷன் பி சரி. நாளிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக என்னும் புறப்பாடலை பாடிய புலவர் யார்னா வெண்ணி குயத்தியார். வெண்ணி குயத்தியார் என்கிற பெண்பால் புலவர் பாடிய பாடல் இது. கரைதல் என்பதன் பொருள் என்ன? கரைதல் என்றால் அழைத்தல். காகம் எப்படி கூப்பிடும்? கரைந்து கூப்பிடும். கரைந்து எதுக்காக கூப்பிடுது? அதோட கூட்டத்தை அழைக்குது, உணவு இருக்கு இங்க வான்னு. அப்ப அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கரைதல் தொழிலை செய்யக்கூடியது காகம். காகம் தன் கூட்டத்தை எப்படி கூப்பிடும்? கரைந்து கூப்பிடும். கரைந்துன்னா என்னது? அழைக்கும். அடுத்து பாருங்க. அறிவியல் புனை கதைகளின் தலைமகன் ஜுவல்ஸ் வெர்ன் தான் அறிவியல் புனை கதை எழுதுவதில் சிறந்தவர். ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்க. வங்கம், அம்பி, நாவா என்பது எவ்வகை திரிச்சொல்? எவ்வகை திரிச்சொல்? ஒரு பொருள் தரம் கூடிய பல திரிச்சொல். ஒரே பொருள்னா என்னது? கப்பல் என்கின்ற ஒரே பொருளை தரக்கூடிய பல திரிச்சொல்கள் இது. ஆப்ஷன் ஏ சரி. அடுத்து பாருங்க. வட சொல் வகையில் தற்பவம் என்பதற்கு எடுத்துக்காட்டு. தற்பவம்னா என்னன்னா, இப்போ அந்த இப்போ வட சொற்கள்ல ஒரு சொல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அத அப்படியே ஷேப் எல்லாம் மாத்தாம, ஒலியும் மாத்தாம அப்படியே சொன்னா அது தற்சமம். கொஞ்சம் மாத்தி நமக்கு ஏத்த மாதிரி மாற்றி சொன்னா அதுக்கு பேர் என்ன? தற்பவம். இப்ப பாருங்க. இந்த உதாரணத்துக்கு இந்த ஆப்ஷன் பி தான் சரி. இலக்குமி. ஆனா வடமொழியில எப்படி எழுதுவாங்க? இப்படி எழுத மாட்டாங்க. வடமொழியில லக்ஷ்மி இப்படி எழுதுவாங்க. விடம் என்பதை எப்படி எழுதுவாங்க? விஷம் அப்படி எழுதுவாங்க. இது நம்ம எப்படி எழுதுறோம்? தமிழ் மரபுக்கு ஏற்ற மாதிரி லக்குமி, குமி, விடம் அப்படி எழுதும். அப்போ கொஞ்சம் தமிழுக்கு ஏற்ற மாதிரி வடமொழியை மாத்தி எழுதுனா அதுக்கு பேர் தற்பவம்.
அப்படி மாத்தாம ஒலி ஒலி பொருளுடைய அர்த்தம் எல்லாமே அதே மாதிரியே அப்படியே பயன்படுத்தினா அதுக்கு பேரு தற்சமம். தற்சமம். இதுக்கு இலக்கணம் எது எதெல்லாம் சொல்லலாம் பாருங்க. அமலம், காரணம், கமலம். நாம நினைப்போம் கமலம்லாம் நமக்கு தமிழ் சொல்லு இல்ல, அது எல்லாமே வடமொழி சொல். குங்குமம், அப்படியே வடமொழியில என்ன இருக்கோ அதை அப்படியே தமிழ்ல பயன்படுத்தலாம், அதுக்கு பேரு தற்சமம். ஆப்ஷன் பி சரி. கண்ணகி புரட்சி காப்பியம் எழுதியவர் யாரு? பாரதி தாசன். ஆப்ஷன் பி சரி. பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது, பெண்களுடைய அழகுக்கு பொருத்தி கூறுவது மயில். மயில் போன்றவள். அடுத்து, சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல் எது? நாலடியார். ஆப்ஷன் சி. வெள்ளத்தால் அழியாது, வேந்தனால் வேகாது, வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது, கொடுத்தாலும் குறைபடாது அப்படின்னு நீடிட்டே போகும் அந்த பாடல். கல்வியின் சிறப்பை பற்றி பேசக்கூடிய அந்த பாடல் இடம்பெற்ற நூல் தனிப்பாடல் திரட்டு. இது ஏன் தனிப்பாடல் திரட்டுன்னா, சில பாடல்களுக்கு ஆசிரியர் பெயர் தெரியாது. சில புலவர்கள் ஒரே ஒரு பாட்டை எழுதியிருப்பாங்க. அப்ப அதையெல்லாம் தூக்கி தனிப்பாடல்கள் திரட்டு அப்படின்னு ஒரு நூலா வெளியிட்டு இருக்கோம். அப்படி தனிப்பாடல் திரட்டுல இருக்கக்கூடிய விவேக சிந்தாமணி, விவேக சிந்தாமணி என்ற தலைப்பில் அமைந்ததுதான் அந்த பாடல். வெள்ளத்தால் அழியாது, வெண்டலாலும் வேகாது, வேந்தராலும் கொல்லத்தான் நுழையாது, கொடுத்தாலும் குறைவின்றி நிறைவுறாதுன்னு. அடுத்து பாருங்க, வள்ளுவர் உள்ளம் இந்நூலை எழுதியவர் யாருன்னு கேட்கிறாங்க. வள்ளுவர் உள்ளம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்கிறாங்க. இந்த 4 ஆப்ஷன்ல யார் சரின்னா வி முனுசாமி தான் சரி. வி முனுசாமின்னு போட்டா கண்டுபிடிச்சிருங்கன்னா முனுசாமின்னு கொடுத்திருக்கோம். வி முனுசாமி. இப்போ வள்ளுவர் உள்ளம் அப்படிங்கிற நூலை 3 பேர் எழுதியிருக்காங்க பாருங்க. யார் யாருன்னா சாமி பழனியப்பன். அடுத்து விஸ்வநாதம். வி முனுசாமி. இப்ப உங்களுக்கு இந்த 3 ஆப்ஷனும் கொடுத்து அனைத்தும் சரின்னு கேட்டாங்கன்னா அனைத்தும் சரிதான் போடணும். அது இவங்க 2 பேர் கொடுக்காம இவரை மட்டும் கொடுத்து இருந்தா முனுசாமின்னு போடுவதுதான் சரி. ஆப்ஷன் பி சரி. பின்னல் என்ற நூலை எழுதியவர் சுப்ரபாரதி மணியன். ஆப்ஷன் பி சரி. இவரை பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா? கனவு என்ற இலக்கிய இதழை நடத்தியவர். கனவு என்ற இலக்கிய இதழை நடத்தியவர். இதழை நடத்தியவர். அடுத்து இவருடைய நூல்கள்லாம் இன்னும் நிறைய நூல்கள் இருக்கு. வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமண், கதை சொல்லும் கலை, கதை சொல்லும் கலை, சொல்லும் கலை, கதை சொல்லும் சொல்லும் கலை. அடுத்து இவர் எந்த துறையில பணியாற்றியிருக்காருன்னா தொலைபேசி துறையில பணியாற்றி இருக்கிறார். இவர் தொலைபேசி துறை, தொலைபேசி போன் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சிருக்காரு. அடுத்து தமிழில் ஓர் எழுத்து ஒரு மொழியின் எண்ணிக்கை கேட்கிறாங்க. 42. பி ஆப்ஷன் சரி. சரி, இதுல தொல்காப்பியர் கூறியது எத்தனை? தொல்காப்பியர் கூறியது 40 தான். நன்னூலார் 2 சேர்த்து சொல்றாரு 42.
தொல்காப்பியர் 40 எல்லாமே நெடிலா சொன்னாரு. நெடில் எழுத்துக்கள் ஓர் எழுத்து ஒரு மொழியில நெடில் 40 மட்டும்தான் வரும்னு சொன்னாரு. ஆனா நன்னூலார்ல என்ன சொல்றாருன்னா, நோ தூ என்ற குறில் எழுத்தும் ஓர் எழுத்து ஒரு மொழியில வரும்னு சொன்னார். இந்த நோ தூவ சொன்னவர் யாருன்னா நன்னூலார். பாருங்க, ஓர் எழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள குறில் எழுத்துக்கள் 2 நோ தூ. இந்த நோ தூவை சொன்னவர் யாருன்னா நன்னூலார். ஆப்ஷன் ஏ சரி. அடுத்து, எழுதினான் என்பது எழுதினான் என்பது என்ன பகுபதமா பகாபதமான்னு கேக்குறாங்க. பாருங்க, பகுபதம் 2 வகைப்படும். ஒண்ணு பெயர் பகுபதம், இன்னொன்னு வினை பகுபதம். சரியா? அப்ப ஒரு வினை சொல் இறுதியெல்லாம் விகுதி இடைநிலை எல்லாம் பெற்று வருது இல்லையா? அப்ப அதை பிரிக்க முடியுது. அப்ப அது என்ன பகுபதம்? வினை பகுபதம். ஆப்ஷன் பி தான் சரி. இப்ப எழுதினான் எப்படி பிரிப்பீங்க? எழுது கூட்டல் இன் கூட்டல் ஆன்னு பிரிப்பீங்க. சரியா? அப்போ இது என்ன பகுபதம்? வினை பகுபதம். வினை பகுபதம் என்பது சரி. அடுத்து, காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு எதுன்னு கேக்குறாங்க. இடைநிலை. இடைநிலை தான் ஒரு சொல்லோட காலத்தை காட்டும். சரி, எதெல்லாம் கால காட்டும்? இறந்த காலம். இறந்த கால இடைநிலைலாம் எது எது? இறந்த கால இடைநிலை இறந்த கால இடைநிலை எது எது? இட்டு, இட்டு, இரு, இன்னு. அடுத்து, நிகழ்கால இடைநிலைகள் எது? நிகழ்காலம். இது என்ன சொல்லுவோம்? பாஸ்ட் டைம் சொல்லுவோம். இது என்ன சொல்லுவோம்? பிரசன்ட் டைம் சொல்லுவோம். இரு, இன்று. அடுத்து, ஆனின்று, ஆனின்று. அடுத்து, எதிர்கால இடைநிலைகள் எது எது? இப்பு, இவ்வு, இக்கு. அடுத்து, எதிர்மறை இடைநிலைன்னு ஒண்ணு இருக்கு. எதிர்மறை ஆப்போசிட் மீனிங் தரும் ஒரு சொல்லு. எழுதினான், எழுதா சென்றான். அப்ப அப்ப என்னது? அவன் எதிர்மறை பொருளை தருது. அப்ப எதிர்மறை இடைநிலை எது எதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து பாருங்க, ஆ, இல், அல். இது எதிர்மறை இடைநிலை. பெயர் இடைநிலைன்னு சிலது இருக்கு. பெயர் இடைநிலைகள் அது எதுனா இச்சு, இஞ்சு. இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு சொல்றேன். மகிழ்ச்சின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இதுல வரக்கூடிய இச்சு என்னது? பெயர் இடைநிலை, மகிழ்ச்சி. அடுத்து, அறிஞன் ஒரு பெயர் சொல் இருக்கு. அறிஞன். அரி கூட்டல் இஞ்சு, இஞ்சு கூட்டல் அண்ணுன்னு வரும். அப்ப இது என்னது? பெயர் இடைநிலை. ஆப்ஷன் சி என்பது சரி. மறித்தல் என்ற சொல்லின் பொருள் காண்க. மறித்தல். ஆப்ஷன் ஏ தடுத்தல். அவனை தடுத்து மறிடா, தடுத்து நிறுத்துடா, மறித்தாண்டா அவன் என்ன அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான். அடுத்து பாருங்க, கப்பல்களின் உறுப்புகள் யாவை? கப்பல்ல என்னென்னலாம் இருக்கும்னு கேக்குறாங்க. எறா, பருமல், பங்கு, கூம்பு, பாய்மரம், துக்கான், நங்கூரம் அனைத்தும் சரி. இது எல்லாம் இருந்தாதான் அது ஒரு கப்பல். அப்ப இது அனைத்தும் சரி என்பது விடை. இதழ் என்பது எவ்வகை திரிசொல்? இதழ்னா என்னென்ன? எதெல்லாம் இதழ்னு சொல்லுவோம்? நாளிதழ், நாளிதழ், மலரின் இதழ், இதழ், உதடு. இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இதழ்னு சொல்லுவோம். அப்ப பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் அது. பல பொருள், இத்தனை பொருள் கொண்ட ஒரே ஒரு திரிசொல் அது. ஆப்ஷன் பி என்பது சரி. அகநானூற்றின் வேறு பெயர் என்ன? நெடுந்தொகை. அகநானூறு எத்தனை பிரிவுகளை கொண்டது? 3 பிரிவுகள். கலித்தியாநிலை, கலித்தியானிரை, மணிமிடை பவளம், நித்திலக்கோவை. 400 பாடல்களை கொண்டது. அகம் சார்ந்த நூல்.
எட்டு தொகை நூல்களில் பொருந்தாதது எதுன்னு கேக்குறாங்க. முல்லைப்பாட்டு பொருந்தாத ஆப்ஷன் டி. ஏன்னா இது எதுல ஒண்ணு? 10 பாட்டில் ஒண்ணு. பாட்டில் ஒன்று. 10 பாட்டில் ஒன்று. இப்பாடலை இதை நான் முல்லைப்பாட்டை பாடியவர் யாரு? நப்பூதனார். நப்பூதனார் 103 அடிகளை கொண்டது. அடுத்து இதற்கு வேறு பெயர் ஒண்ணு உண்டு, அழகான பெயர், நெஞ்சாற்று படை. நெஞ்சாற்று படை அப்படின்னு, நெஞ்சாற்று படை, நெஞ்சாற்று படை. அடுத்து மறைமலையடிகள் இந்த நூலை ஆராய்ச்சி செய்து அழகா ஒரு நூல் வெளியிட்டிருக்காரு. மறைமலையடிகள். மறைமலையடிகள் நூலை ஆராய்ச்சி செய்து முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி, முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி என்ற நூலை வெளியிட்டுள்ளார். சரியா? இதுதான் முல்லைப்பாட்டுடைய சிறப்புகள். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா எக்ஸாமுக்கு போகும்போது உங்களுக்கு அதிகமா கை கொடுக்கும். எட்டு தொகை நூல்களில் பொருந்தாதது முல்லைப்பாட்டு, ஆப்ஷன் டி சரி. அடுத்து 10 பாட்டு நூல்களுள் பொருந்தாதது எதுன்னு கேக்குறாங்க. இப்ப 10 பாட்டு நூல்ல பொருந்தாதது எது? முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சி எங்க வரும்? முதுமொழி காஞ்சி கூடலூர் கிழார் அவர்களால் பாடப்பட்டது இல்லையா? முதுமொழி காஞ்சி. காஞ்சியை பாடியவர் யாரு? மதுரை கூடலூர் கிழார். 100 பாடல்களை கொண்டது. 17 கீழ்கணக்கு நூல்கள்ல வரும். இதுக்கு அடைமொழி ஒண்ணு இருக்கு. அடைமொழி. அடைமொழி ஒண்ணு இருக்கு. இந்நிலைய காஞ்சி. இன்னாமையை எடுத்து கூறுவது. இந்த உலகம் நிலையில்லாதது, பொருள் நிலையில்லாதது, இளமை நிலையில்லாததுன்னு நிலையில்லாததை மட்டுமே பாடக்கூடியதால் இது இந்நிலைய காஞ்சி என்ற அடைமொழியால் அழைக்கப்படுகிறது. 100 பாடல்களை கொண்டது. ஆப்ஷன் டி என்பது சரி. அடுத்து ஔகார குறுக்கம் மொழியின் முதலில் மட்டுமே வரும். ஆமா சரி, நாம ஏற்கனவே பார்த்தோம், மொழிக்கு முதல்ல மட்டுமே ஔகாரம் வரும். ஐகாரம் 14வது வினா பார்க்கும்போது 14வது வினாவுக்கு போய் பார்த்தீங்கன்னா அங்க சொல்லியிருக்கேன். ஔகாரம் மொழிக்கு முதல்ல மட்டும்தான் வரும், இடையிலும் கடையிலும் வராது. இடைக்கடையில வராது. ஐகாரம் சொல்லின் முதலில் மற்றும் இறுதியில் மட்டுமா வரும்னு சொல்லிட்டேன், இடையிலும் வரும். அப்ப இங்க ஒரு வார்த்தை விட்டுட்டு இருக்காங்க, இடையில். அப்ப ஆப்ஷன் சி, ஆப்ஷன் கூற்று 2 தவறு. மொழிக்கு இடையிலும் வரும் இல்லையா? ஆப்ஷன் 1 சரி, ஆப்ஷன் 2 தவறு. ஆப்ஷன் சி என்பது சரி. அடுத்து முத்துராமலிங்க தேவர் நடத்திய வார இதழ். முத்துராமலிங்க தேவருக்கு வடநாட்டை சார்ந்த சுதந்திர போராட்ட வீரர் ரொம்ப பிடிச்சவர் யாரு? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜி என்ற பெயர்ல தான் ஒரு இதழ் நடத்தினார். ஆப்ஷன் சி என்பது சரி. அடுத்து சேர மன்னன் கோரவை கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலி தாவியாக விளங்கியவர் காவற்பெண்டு. இந்த சென்டென்ஸ்ல ஒரே ஒரு சின்ன தவறு இருக்கு. என்ன தவறு? சேர மன்னன் கிடையாது, அவன் சோழ மன்னன். அப்ப மன்னனுடைய பரம்பரை மாற்றப்பட்டிருக்க. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன் தவறு. சங்ககால பெண்பால் புலவரான காவற்பெண்டு புறநானூற்றில் ஒரு பாடலை பாடியுள்ளார். சரி. அப்ப 1 தவறு 2 சரி என்பது ஆப்ஷன் டி சரி. அடுத்து பாருங்க, யாதெனின் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. எப்படி பிரிப்போம்? யாது கூட்டல் எனின்னு பிரிப்போம். சரியா? ஆப்ஷன் டி. இது மாதிரிதான் பிரிக்கணும். அப்ப இங்க என்னவா இருக்கு? நிலைமொழியோட
ஈச்சுல இட்டு கூட்டல் ஊ இருக்கு, தூ இருக்கு, குற்றியல் உகரம் இருக்கு. இங்க என்ன இருக்கு? ஏ இருக்கு. அப்ப உயிர் வரின் இந்த உட்குரல் என்ன பண்ணும்? தான் ஏறி நின்ற மெய்யை விட்டு விட்டு ஓடிவிடும். ஓடுச்சுன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி இட்டு கூட்டல் ஏ தேன்னு மாறும். பாருங்க ஆப்ஷன்ல இங்க தேன்னு மாறி இருக்கா? அப்ப எப்படி பிரிஞ்சிருக்கணும்? யாது கூட்டல் எனின்னு பிரிக்கிறது தான் சரி. ஆப்ஷன் பி சரி. முன்பின் தொக்க போலிக்கு முன்பின் தக்க போலிக்கு பொருந்தாதது எதுன்றாங்க. பொருந்தது கால்வாய், கடைக்கண், சுடுகாடு, புறநகர். எது பொருந்தல? காடு சுடு அப்படின்னு மாறி இருக்கணும் இல்லையா? ஆப்ஷன் டி. இப்ப பாருங்க, நகர்புறம்னு வரணும், வாய் கால்னு வரணும். நம்ம நம்ம என்னன்னு சொல்றோம்? கால்வாய் அப்படின்னு சொல்றோம். கடைக்கண், கண் கடை அப்படின்னு தான் வந்திருக்கணும். அப்ப இது என்ன பண்ணிருக்கணும்? காடு சுடும்னு வந்திருக்கணும். இங்க என்னன்னு வந்திருக்கு? சுடுகாடு. முன் பின்னதாக தொக்க போலிக்கு பொருந்தாததுதான் எது? சுடுகாடு. ஆப்ஷன் டி என்பது சரி. இடக்கர அடக்கலுக்கு எடுத்துக்காட்டு தருக. இடக்கர அடக்கல்னா என்ன? அப்படியே பளிச்சுன்னு பேசிட முடியாது. நான் பாத்ரூம் போய் வந்தேன்னு சொல்ல முடியாது. சும்மா போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். இப்ப நம்ம அழகா சொல்றோம் அந்த வார்த்தைய. முன்னாடி எல்லாம் வந்து டாய்லெட்னு சொல்லுவோம். அதை மாத்தி இப்ப நம்ம ரெஸ்ட் ரூம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப கால் கழுவி வந்தேன் அப்படிங்கிறது அப்படியே பளிச்சுன்னு சொல்ல முடியாத ஒரு விஷயத்த கொஞ்சம் மறைச்சு சொன்னா அதுக்கு பேர் என்ன? இடக்கர அடக்கல். ஆப்ஷன் டி சரி. தகுதி வழக்கில் மங்களம் என்பதற்கு எடுத்துக்காட்டு. மங்களம் என்பதற்கு எடுத்துக்காட்டு. திருமுகம்ன்றத ஓலைன்னு சொல்லணும். ஓலைன்னு சொல்லாம நம்ம என்னன்னு சொல்றோம்? திருமுகம்னு சொல்றோம். கருப்பாடு, இந்த கூட்டத்துல ஒரு கருப்பாடு நுழைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லணும். ஆனா அத நம்ம என்ன சொல்றோம்? ஏதோ ஒரு வெள்ளாடு இந்த வேலை பார்த்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நன்காடுன்றத எப்படி சொல்லணும்? சுடுகாடு. சுடுகாட நம்ம என்னன்னு சொல்றோம்? நன்காடுன்னு சொல்லுவோம். ஒரு இடத்துல அமங்கலமான ஒரு விஷயத்த அமங்கலம் இல்லாதது போல மாத்தி சொல்வதுதான் எது? மங்களம். அனைத்தும் சரி. ஆப்ஷன் டி சரி. தமது திரைப்பட பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் உடுமலை நாராயண கவி. ஆப்ஷன் பி சரி. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இம்மண்ணுலகில் வாழ்ந்த நாட்கள். ஆப்ஷன் பி 20,075. அதுக்கு மேல எல்லாம் வாழ்ந்திருந்தா நாடே சிறப்பான ஒரு நிலைக்கு போயிருக்கும். அவருடைய பேச்சு, அவருடைய பேச்சாற்றல், அவர் போருக்கு தயாரான விதம், வெள்ளையர்களை எதிர்த்த விதம் எல்லாம் பார்க்கும்பொழுது வெள்ளையர்கள் எல்லாம் பயந்தாங்க இல்லையா? இன்னும் இவர்கள் எல்லாம் பல்லாண்டு காலம் வாழ்ந்திருக்க வேண்டியவர்கள். பாரதியார், பசும்பொன் முத்துராமலிங்க தேவரெல்லாம் இல்லையா? கொடிகாத்த குமரன். அடுத்து பாருங்க, தமிழகத்தில் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர். முதல் வினாவிலே காந்திய கவிஞரை பத்தி சொல்லும் போது மாநில அரசு இவரை முதல் அரசவை கவிஞராக்கி சிறப்பு செய்தது. யார? நாமக்கல் கவிஞர். ஆப்ஷன் சி என்பது சரி. ராபி சேது பிள்ளையின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது? இதுவும் சொன்ன தமிழ் இன்பம் என்பது 1955 முதல் சாகித்ய அகாடமி விருது வாங்குச்சு. ஆப்ஷன் டி என்பது சரி. நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி என்ற பாட படிக்கும் பொழுதே நம்மளுக்கு வீரத்தை கொடுக்குது. கண்டிப்பா இது யாரோட இருக்கும்? பாரதியார். ஆப்ஷன் ஏ சரி. மனித சமுதாயத்தை ஆழ்ந்து நோக்கி அது எவ்வாறு வாழ வேண்டும் என்று நன்கு சிந்திக்கப்பட்டு எழுதப்பட்ட நூல் திருக்குறள். அற இலக்கியங்கள் எல்லாமே மனிதனுடைய அனுபவங்களை சொல்லக்கூடியது. அப்ப அற இலக்கியத்துல தலையாய விளங்கக்கூடியது எது? திருக்குறள். சி இலக்குவனார் பிறந்த ஊர் வாய்மேடு என்கிற தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த பகுதியில இருக்கக்கூடிய வாய்மேடு என்கிற பகுதியில பிறந்திருக்கார் சி இலக்குவனார். என் வாழ்க்கை போர் என்னும் தன் வரலாறுனா என்ன? சுயசரிதை நூலை எழுதியவர் யாருன்னு கேக்குறாங்க. யாரு? இலக்குவனார். ஆப்ஷன் சி சரியான விடை.
இவர் இப்போ இவரை இவர் எவ்வளவு பெரிய ஒரு ஆசிரியர்னு நம்மளுக்கு தெரியாது. ஒருத்தவங்களை பத்தி படிக்கும் பொழுதுதான் தெரியும். இலக்கவனார் கிட்ட யாரெல்லாம் தமிழ் படிச்சிருக்காங்க தெரியுமா? கருணாநிதி. கருணாநிதி நம்மளுடைய தற்போதைய முதல்வருடைய தந்தை கருணாநிதி. நல்லக்கண்ணு நல்லக்கண்ணுன்னு ஒரு அரசியல் தலைவர் இருக்கார் பாருங்க. நல்லக்கண்ணு. காமராசன் இந்த சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள்னு ஒரு நூல் எழுதியிருப்பாரு. காமராசன் கருப்பு மலர்கள் அப்படி எல்லாம் எழுதினார் இல்லையா? காமராசன் என்கிற எழுத்தாளரும் இவர்கிட்ட படிச்சிருக்காரு. இன்குலாப் புது கவிஞன் இன்குலாப் இவங்கெல்லாம் இவர்கிட்ட என்ன படிச்சிருக்காங்க? தமிழ் படிச்சிருக்காங்க. இவரை எப்படி எல்லாம் புகழ்ந்திருக்காங்க பாருங்களேன். முத்தமிழ் காவலர், முத்தமிழ் காவலர், செந்தமிழ் மாமணி, செந்தமிழ் மாமணி, செந்தமிழ் மாமணி, தமிழர் தளபதி. தளபதின்ற வார்த்தை இப்ப வந்தது இல்ல பாருங்க. தமிழர் தளபதி, தமிழ் அரிமா. அரிமா என்றால் என்ன? சிங்கம். அரிமா. இப்படியெல்லாம் புகழுக்குரியவர் யாரு? இலக்குவனார். அடுத்து பாருங்க. எழிலரசி, மாணவர் ஆற்றுப்படை, வல்லவர் கண்ட இல்லறம் ஆகிய நூல்களை எழுதியவர் யாரு? இலக்குவனார். ஆப்ஷன் ஏ சரி. A brief study of Tamil words என்ற ஆங்கில நூலை எழுதியவர் இலக்குவனார். ஆப்ஷன் ஏ சரி. அடுத்து தொல்காப்பியன் என்னும் துணை பெயரை இவரை இப்படி சொல்லுவாங்க. இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்து சொல்லுவாங்க. 20ஆம் நூற்றாண்டு தொல்காப்பியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அழைக்கப்பட்டவர் யாருன்னா இலக்குவனார். ஆப்ஷன் பி சரி. தொல்காப்பியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் இலக்குவனார். ஆப்ஷன் டி சரி. எந்த ஆண்டு இலக்குவனார் தமிழ் பாதுகாப்பு கழகத்தை தொடங்கினார் அப்படின்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் ஏ 1936. 1936. அடுத்து பாருங்க. ஆப்ஷன் ஏ சரி. உஸ்மானிய பல்கலைக்கழக தமிழ்துறை தலைவராக பணியாற்றியவர் இலக்குவனார். ஆப்ஷன் டி சரி. கீழ்கண்ட நூல்களுள் இலக்குவனார் எழுதியவை எவைன்னு கேக்குறாங்க பாருங்க. வள்ளுவர் வகுத்த அரசியல், பழந்தமிழ் ரெண்டுமே. தமிழ் கற்பிக்கும் முறை, எல்லோரும் இந்நாட்டு அரசர்கள், தொல்காப்பிய ஆராய்ச்சி விளக்கம், அனைத்தும் சரி என்பதே அதோட விடை. எல்லா நூலையுமே அவர் தான் எழுதியிருக்கார். த மேக்கிங் ஆஃப் தமிழ் கிராமர் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டா அதுவும் இலக்குவனார். ஆப்ஷன் ஏ என்பது சரி. கூற்று வழக்கானது இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு என இரு வகைப்படும். சரி. கூற்று ரெண்டு. இயல்பு வழக்கானது இலக்கணமுடையது, இலக்கண போலி, மருவு என 3 வகைப்படும். அப்ப கூற்று 2 என்னவா இருக்கீங்க? தவறு. அப்ப கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஆப்ஷன் சி தான் அதோடைய ஆன்சர். கடிகை என்பதன் பொருள் யாதுன்னு கேட்கிறாங்க. கடிகை என்பதன் பொருள் துண்டு, கட்டுவடம், ஆபரணம், நாழிகை, கரகம், தோல்வலை அனைத்துமே சரி. ஆப்ஷன் டி தான் சரி. காதல் புதல்வருக்கு கல்வியே கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உயர்வு என்ற பாடல் இடம்பெற்ற நூல் நான்மணி கடிகை. நான்மணி கடிகையோடைய ஆசிரியர் யாரு? விளிம்பி நாகனார். விளிம்பி நாகனார். விளிம்பி நாகனார் 104 பாடல்கள் கொண்ட நான்மணி கடிகையை எழுதியவர். ஆப்ஷன் சி என்பது சரி. அடுத்து அம்மை என்னும் வனப்பு வகையை சார்ந்த நூல் நான்மணி கடிகை. ஆப்ஷன் டி. அம்மை என்ற வனப்பு பத்தி எல்லாம் எங்க பேசுவாங்க? தொல்காப்பியத்துல பேசப்பட்டிருக்கும். தொல்காப்பியம் செய்யுளியல்ல இந்த வனப்பு, அழகு, விருந்து, பல்லுவ விருந்துன்னு சொன்னது எல்லாமே அங்கதான் வரும். அடுத்து நான்மணி கடிகை என்னும் நூலில்
எத்தனை பாடல்களை ஜியு போப் அவர்கள் மொழிபெயர்த்துள்ளார்னா 2. ஆப்ஷன் ஏ 2. 7வது பாடல் 100வது பாடல் இந்த 2 பாடலையும் ஜியு போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். ஒவ்வொரு பாடலும் 4 மணிகள். அப்பவே நமக்கு தெரியும் நான்மணி கடிகை. 4 மணிகள் போன்ற அறக்கருத்துகளை கூறுவதால் இப்பெயர் பெற்றது. அடுத்து, இளமை பருவத்து கல்லாமை குற்றம் வளமில்லா போழ்தற்கு வல்லமை குற்றம் என்ற பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் டி நான்மணி கடிகை என்பது சரி. நான்மணி கடிகையில் இடம்பெற்றுள்ள பாடல் எண்ணிக்கை 104. ஏற்கனவே பார்த்திருக்கோம். அடுத்து, மழையின்றி மாநிலத்தார்க்கில்லை. மழை இல்லைன்னா மாநிலமே இல்லை, வாழ்க்கையே இல்லை, மனுஷனே இல்லை அப்படின்னு சொன்ன நூல் நான்மணி கடிகை. ஆப்ஷன் சி. ஈன்றாளோடு என்னை கடவுளும் இல். என்னை பெற்ற தாயை விட வேற கடவுளே கிடையாதுன்னு சொன்ன நூலும் நான்மணி கடிகை. ஆப்ஷன் சி என்பது சரி. அடுத்து, உள்ளம் உடைமை பொருள் உடைமை இல்லாது நீங்கிவிடும். குரட்பாவில் பயின்று வந்துள்ள அணி சொல் பின்வரு நிலையணி. அதாவது உள்ளம்னா இங்க என்னது? மனசுல இருக்கு பொருள்ல இருக்கு. அப்ப இந்த இடத்துல இந்த உள்ளம் என்றது இங்க என்னவா மாறிடுச்சு? பொருளா மாறிடுச்சு. அப்ப சொல்லுதான் வந்திருக்கே கண்டி, சொல்லுக்கான பொருள் மாறிடுச்சு. அதனால இது என்ன அணி? சொல் பின்வரு நிலையணி. சொல் வந்திருக்கு, ஆனா சொல்லுக்கான பொருள் மாற்றப்பட்டிருக்கு. அது என்ன அணி? சொல் பின்வரு நிலையணி. ஆப்ஷன் சி என்பது சரி. வெள்ளத்தனிய மலர் நீட்ட மாந்தர்த்தன் உள்ளத்தனையும் உயர்வு. சிறந்த மனநிலையை கொண்ட மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? தாமரை பூவுடைய உயரமானது தண்ணீர் மட்டத்திற்கு உயர்கின்றது இல்லையா? அதை போல இருக்கும். அதை போல என்ற வார்த்தை, அது போல் என்ற சொல் இங்க பாடல்ல மறைந்து வந்தது. போல் என்பது வெளிப்படையா வந்தா அது உவமையணி, மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு உவமையணி. ஆப்ஷன் பி என்பது சரி. உறவோர் என்பது என்ன பொருள்ல வந்திருக்குன்னா ஊக்கமுடையவர், வலிமை உடையவர். வலிமை உடையவர் விட ஊக்கம் என்ன? வலிமைக்கு தேவை ஊக்கம். என்னால முடியும், நான் அதை தூக்குவேன்றது வலிமை. என்னால முடியும், நான் செய்வேன். என்னால மட்டுமே முடியும் நினைக்கிறது தான் ஊக்கம்னு சொல்றாரு. ஆக்கம் இழந்தேன் என்று அல்லவார் ஊக்கம் உடையான் உழை. ஊக்கம் ஒரு வந்தம் கைத்துடையார். ஊக்கமுடையான் உழைன்னு ஒரு குறள் இருக்கு. அது நம்ம இந்த ஊக்கம் உடைமையை முழுவதுமா படிக்கணும். இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், ஊக்கமுடைமைன்னு டாபிக் கொடுத்துருக்காங்க. அப்ப அதுல பாட புத்தகத்துல கவர் ஆகிற 2-3 திருக்குறள் மட்டும்தான் படிக்கணுமான்னா கிடையாது. அந்த அதிகாரம் முழுவதுமே படிக்கணும். 20 அதிகாரம்னா 20 அதிகாரத்துல இருக்கிற எல்லாமே படிக்கணும். சரியா? ஊக்கம் என்பது சரி. ஆப்ஷன் டி சரி. வெறுக்கை என்பதன் பொருள் என்ன? வெறுக்கை என்பதன் பொருள் வெறுப்பு. வெறும் கை அல்ல, வெறுப்பு என்பது சரி. ஆப்ஷன் டி சரி. அவன் அல்ல, பிழையை திருத்தி எழுதுக. அவன் அல்லன்னு வந்திருக்கணும் இல்லையா? ஆப்ஷன் பி சரி. அடுத்து, அது என் புத்தகம். எப்படி திருத்தணும்? அது என் புத்தகம். என் புத்தகம்னு வந்திருக்கணும். என்னன்னு ஒரு எழுத்து வருது, உயிர் எழுத்து. இந்த இடத்துல ஒண்ணு ஓர் புத்தகம்னு இருக்கணும், இல்லைன்னா அஃது என்ற உயிர் எழுத்து, அஃது என்ற ஆயுத எழுத்தை கொண்ட சுட்டெழுத்து வரும். அதுதான் விதி. ஆப்ஷன் பி என்பது சரி. ஆமை வேகமாக ஓடாது. ஒருமையில இருக்கு. ஓடாது என்பது ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி. ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி. அப்ப இத பன்மையில கூறும்போது எப்படி சொல்லணும்? ஆமை வேகமா ஓடா. பன்மையில சொல்லணும். இந்த இடத்துல கல் போட வேண்டிய அவசியம் இல்ல. என்பது என்னது? பலவின் பால் வினைமுற்று விகுதி. அப்ப இதுவே நமக்கு காட்டி கொடுத்துடு, இது ஒன்றன் பாலா இல்ல பலவின் பாலா, பன்மையான்னு கேட்டு. ஆப்ஷன் ஏ என்பது சரி. இப்ப ஆற்று வெள்ளத்தில் மக்களும் மரங்களும் குடிசைகளும் ஆடு மாடுகளும் மிதந்து
சென்றன வருமா? என்ன வரும்? சென்றனர் வருமா? செல்கின்றனர் வருமா? செல்லும் வருமா? சென்றன வருமா? சென்றன தான் வரும். ஏன்னா மக்கள், மரங்கள், குடிசைகள், ஆடு மாடுகளும் மிதந்து சென்றன. அது சென்றன இங்க நின்னது பலவின் பால் ஆயிடுது. பலவின் பால் வினைமுற்று விகுதியா மாறும். ஆப்ஷன் டி என்பது சரி. தலைவர், இங்க என்ன வார்த்தை வரணும்? தலைவர் தம். தம் என்பது என்ன? தம். தம் என்பது தன்மை பன்மை வினைமுற்று. அப்ப தம் தொண்டர்களுக்கு நன்றி கூறினார். ஆப்ஷன் பி என்பது சரி. நாடக மரபை பின்பற்றி கால மாற்றங்களுக்கு ஏற்ப நாடகம் படைத்தவர் யாருன்னு கேக்குறாங்க. படைத்தவங்க யாரு? சங்கரதாஸ் சுவாமிகள். சங்கரதாஸ் சுவாமிகள் இல்லையா? சங்கரதாஸ் சுவாமிகள் என்ன சொல்லுவாங்க? நாடகத்தின் தலைமை ஆசிரியர்னு சொல்லுவாங்க. நாடக மேடையில் பெட்ரமாஸ் விளக்குகளை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யாரு? பாலாமணி அம்மையார். இந்த அம்மா தான் அந்த காலத்துல பெண்கள்ல நாடகத்துறைக்கு வந்து அவ்வளோ பெரிய புரட்சிகள்லாம் செஞ்சவங்க. இவங்களுக்காக ஒரு ட்ரெயினே விடப்பட்டதுன்னா பாருங்களேன், இவங்க நாடகத்திற்காக. இத பத்தி எல்லாம் உங்களுக்கு தேவீரா அவருடைய இலக்கிய களஞ்சியத்துல எல்லா விளக்கமும் இருக்கும். களஞ்சியம். இப்போ டிஎன்பிசிக்கு படிக்கிறவங்க கண்டிப்பா தேவிராவோட இலக்கிய களஞ்சியமும் படிக்கணும், இலக்கண களஞ்சியமும் படிக்கணும். 2 நூலை படிச்சுட்டு நீங்க போய் உங்க கொஸ்டின் போடுறீங்கன்னா கண்டிப்பா 99 இல்ல 100 வாங்கலாம். அதுல தெளிவா படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. பாலாமணி அம்மையார். அது இந்த புத்தகங்கள் தாண்டி எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புடைய புதிய மற்றும் பழைய சிறப்பு தமிழ் கண்டிப்பா படிக்கணும். சிறப்பு தமிழ் படிக்கணும். சிறப்பு தமிழ். அடுத்து ஆப்ஷன் ஏ என்பது சரி. தமிழ்நாட்டில் சுகுண விலாச சபை என்ற பயிலமுறை நாடக குழுவை தொடங்கியவர் பம்மல் சம்பந்தனார். பம்மல் சம்பந்தனார். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் சாணக்கியன், சபதம், சூரபத்மன், சிசுபாலன், இந்திரஜித், நாகாசுரன், சுக்கராச்சாரியார் உள்ளிட்ட நாடகங்களை வேடமேற்று நடித்தவர் யாரு? ஆர்.எஸ். மனோகர். நாம் பார்த்திருப்போம் பழைய திரைப்படங்கள்ல எல்லாம் வில்லனா அதிகமா நடிச்சிருப்பார். அவரே மேக்கப் போட்டுப்பாரு. அவருக்கு கீழே வந்து ஒரு 50 பேரை வச்சிருந்தார். கிட்டத்தட்ட 50 பேர் கிட்ட வச்சிருந்தார். இவர் வந்து நாடகத்துறைக்காக தன்னையும் ஈடுபடுத்தி கொண்டு அது மாதிரி ஆர்வம் உள்ளவர்களுக்கெல்லாம் நிறைய பயிற்சி கொடுத்தவர் ஆர்.எஸ். மனோகர்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, இலக்கிய சிந்தனை பரிசு பெற்ற நினைக்கப்படும் என்பது நாடகம். இந்த நாடகத்தை எழுதியவர் யாருன்னு கேக்குறாங்க. ஜெயகாந்தன் இல்லை, ஜெயந்தன். 1981 எழுதியிருக்கார். ஜெயந்தனுடைய இயற்பெயர் என்னன்னா கிருஷ்ணன் என்பதுதான் அவருடைய இயற்பெயர். ஒருவேளை ஜெயகாந்தன் வந்து இருக்கலாம். ஜெயகாந்தனும் ஜெயந்தனும் ஒரே சமயத்துல வந்ததால தன்னோட பெயரை ஜெயகாந்தன் மாதிரி வச்சுட்டாரான்னு கூட இதை பத்திய ஒரு இது தெளிவு இல்லை. புத்தகத்துல எங்கேயும் பார்த்தேன். இப்போ ஜெயந்தன்ன்றதுதான் இவருடைய பெயர். இவருடைய பெயர் வந்து கிருஷ்ணன் வச்சுட்டு இருக்கலாம். ஜெயகாந்தன மாதிரி தன்னோட பெயரையும் ஜெயந்தன். ஆப்ஷன் பி. 16. தொல்காப்பியம் புறத்திணைகளில் எண்ணிக்கையை 7 என குறிப்பிட புறப்பொருள் வெண்பாமாலை புறத்திணையை எத்தனையாக குறிப்பிடுனா 12ஆக குறிப்பிடுது. 12. ஆப்ஷன் ஏ. இப்ப தொல்காப்பியத்துல என்னென்ன இருக்குன்னு பாருங்களேன். என்னென்ன இருக்கு? வெற்றி இருக்கும். அதுவே புறப்பொருள் வெண்பாமாலையில பாருங்க, வெற்றி இருக்கும், கரந்தை இருக்கும். சரியா? அடுத்து வெற்றி இருக்கா, வஞ்சி இருக்கும். இதுல வஞ்சி, காஞ்சி இருக்கும். இதெல்லாம் நீங்க நோட் போட்டு அழகா எழுதிங்கன்னா உங்களுக்கு எளிமையா இருக்கும்.
அடுத்து உழிஞ்சை இருக்கும். உழிஞ்சை தொல்காப்பியத்துல இருக்கும். உழிஞ்சை இதுல என்ன இருக்கும்? உழிஞ்சை நொச்சி இருக்கும். சரி, நொச்சி. அடுத்து உழிஞ்சைக்கு அடுத்து இதுல என்ன இருக்கு? தும்பை இருக்கா? தும்பை. தும்பை, வாகை. இதுலயும் வாகை இருக்கும். காஞ்சி, பாடான். இதுல என்ன இருக்கும்னா பாருங்க, இதுல பாடான் இருக்கும். அடுத்து என்ன இருக்கும்? பொதுவியல் இருக்கும். இப்ப எத்தனை ஆச்சு? பொதுவியலோட சேர்த்து 10 ஆச்சா? அடுத்து என்ன இருக்குன்னா கைக்கிளை. கைக்கிளை என்பது என்ன காமம்? ஒருதலை காமம். பெருந்திணை என்பது பொருந்தாங்காமம். பெருந்திணை பாடல் பயின்று வந்துள்ள நூல் என்னன்னு பார்த்தோம். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஒரு கொஸ்டின்ல என்ன பார்த்தோம்? கலித்தொகை இல்லையா? அப்ப 12 திணைகளை பற்றி பேசக்கூடியது புறப்பொருள் வெண்பாமாலை. 7 திணைகளை மட்டும் பேசக்கூடியது தொல்காப்பியம். இந்த டிஃபரன்ஷிப் தெரியும். அடுத்து குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் இலக்கண விளக்கம். இதோடைய ஆசிரியர் யாரு? வைத்தியநாத தேசிகர். வைத்தியநாத தேசிகர். ஆப்ஷன் பி என்பது சரி. வண்ணதாசன் எழுதிய ஒரு சிறு இசை என்னும் சிறுகதை சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு எதுன்னு கேட்காங்க? 2016. ஆப்ஷன் ஏ என்பது சரி. போரின் அவலம், போர் சூழல் முதலானவற்றை யதார்த்தமாக சித்தரிப்பதில் தனி முத்திரை பதித்தவர் தாமரை செல்வி என்ற பெண் பால் கவிஞர். சிறகை விரி வானம் உனது என்பது எவ்வகை நாடகம் கேட்கிறாங்க? வானொலி நாடகம். இது வானொலி நாடகம். ஆப்ஷன் பி சரி. இது அகில இந்திய வானொலி. இப்ப அகில இந்திய வானொலின்னு ஒரு வானொலி இருந்தது. அந்த வானொலியில பரிசு கொடுப்பாங்க. ஒரு சிறந்த நாடகத்தையோ ஏதோ ஒண்ணு அதுல ஒளிபரப்புறாங்கன்னா அதுக்கு பரிசு கொடுப்பாங்க. அந்த நாடகம் சிறகை விரி வானம் உனதுன்ற நாடகம் முதல் பரிசு பெற்றது. முதல் பரிசு. இதோடைய ஆசிரியர் யாருன்னு சொல்லல இல்லையா? சிறகை விரி வானம் உனது ஜெயந்தன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஜெயந்தன். அடுத்து முதல் பக்கத்தில் ஒரு துப்பாக்கி தொங்கினா கடைசி பக்கத்துல அது வெடித்தாக வேண்டும். இந்த ரூல்ஸ் எதுல சொல்லுவாங்கன்னா சிறுகதையில சொல்லுவாங்க. சிறுகதைன்னா என்னன்னா ஒரு பேனாவை ஒருத்தன் எடுத்தான்னு ஆரம்பிக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த பேனாவை கொண்டுதான் கடைசியில முடிக்கணும். அப்ப அந்த பேனா வந்ததுக்கான அர்த்தமே இல்லாம போயிடும். அது மாதிரிதான் ஒரு துப்பாக்கியில தொடங்குச்சுன்னா துப்பாக்கி கடைசியில வெடிச்சாகணும். அப்படியே ஒரு ரூல்ஸ் சொல்றது எதுன்னா சிறுகதை. அடுத்து சின்னூல் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்கிறாங்க? நேமிநாதம். ஆப்ஷன் சி என்பது சரி. பாருங்க, வெற்றி முதல் பாடான் வரை உள்ள புறத்திணைகளுக்கு பொதுவானவற்றையும் அவற்றில் கூறப்படாதவற்றையும் கூறுவது பொதுவியல் திணை. பொதுவான செய்திகள். இப்போ நரிவரு தலையாளுடைய ஒரு பாட்டு இருக்கு. கைன் முள் அண்ணன் நரைமுதை கடவுள் கைனின் மூப்பில் பல்சாண்டீரே பல்சாண்டீரே அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. நரிவரு தலையார் எழுதியது. அது என்ன சொல்றாங்க? நீ இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமான்னு நினைச்சு பயப்படாத. நீ சொர்க்கத்துக்கு தான் போகணும்னா வாழும்போதே நல்லது செய். நல்லது செய்ய முடியாட்டினாலும் தீமையை செய்யாத. அப்ப இந்த மாதிரி ஒரு கருத்தை எந்த திணையில சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, உழிஞ்சி, நொச்சி, வாகை, பாடான் அப்படிங்கிற போர் திணைகள்ல சொல்ல முடியாது. கைக்கிளை, பெருந்திணை என்ற காம நூல்லையும் சொல்ல முடியாது. அப்ப எதுல சொல்ல முடியும்னா பொதுவான ஒரு செய்தியை அறிவுரை கூறக்கூடியது
இல்ல அது நல்லது கெட்டதை பத்தி சொல்லணும்னா பொதுவியல் திணையை தான் அந்த காலத்துல பயன்படுத்துவாங்க. அப்ப பொதுவியல் திணை என்பது ஆப்ஷன் ஏ சரி. அடுத்து வீர சோழியம் என்ற 5 இலக்கண நூலின் ஆசிரியர் யாருன்னு கேக்குறாங்க. புத்த மித்திரர். ஆப்ஷன் சி என்பது சரி. அடுத்து ஒரு ரூபாய் என்ற நாடகத்தின் ஆசிரியர் யாரு? ஜெயந்தன். ஜெயந்தனை பத்தி 3 வினாக்கள் இப்ப நம்ம பார்த்திருக்கோம். இப்ப நடத்துறது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, ஒரு நோட்டு போட்டு கண்டிப்பா இல்ல அந்த கொஸ்டின் பேப்பரோட பிடிஎஃப்க்கு பின்னாடியே எழுதி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு படிக்கும் பொழுது ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். நன்றி.